ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. ஆமாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெஸ்டாரண்ட் போனால் ஃபஸ்ட்டு கேட்குறது இது தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கிரேவி இது. வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாண்டியில் கொஞ்சமாக பட்டர், எண்ணெய் ரெண்டுமே போட்டுக்குங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய் தாளிச்சிட்டு பெருசு பெருசாக சாப் பண்ண வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, 2-3 துண்டு இஞ்சி, அப்புறம் காஷ்மீரி சில்லி 2-3 இருந்தால் போட்டுங்க, கலருக்காக தான். இல்லைன்னா ஆப்ஷனல் விட்டுடலாம். அப்புறம் ரெட் சில்லி ரொம்ப காரமாக இருக்கும், ஆனால் 2 தான் போட்டிருக்கேன் நான். அதுவே 1 பை 1 போட்டுக்கலாம். ரொம்பவும் வதக்கணும்லாம் கிடையாது. பிகாஸ் இது வதக்கி அரைச்சிட்டு திருப்பி நம்ம வதக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 70-80% குக் ஆனாலே போதும். 1 பை 1 அடுத்தடுத்து போட்டுக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது சூப்பராக ஒரு டேஸ்ட், நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு கொஞ்சமாக சன்ஃப்ளவர் சீட்ஸ் அது இருந்தாலும் போட்டுங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், முந்திரியே போதும். இது இருந்ததுனால நான் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 80% குக் பண்ணுங்கள் போதும், ரொம்ப பண்ணணும்னு இல்லை. கடைசியாக கொஞ்சமாக தக்காளி போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துடலாம். நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாண்டில் எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்காக தான் அதுவும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கிரேவியை பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்காது. கொஞ்சமாக காரம் 2-3 சில்லி போட்டேன், அதுதான் காரமே இதுக்கு. இப்போ போட்டக்கூட நான் கலருக்காக தான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறமா இந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ண பேஸ்ட் பண்ண அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிக்சி கழுவுன தண்ணி அதையும் விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை குக் ஆகட்டும். பிகாஸ் ஏற்கனவே இது வதக்கி அரைச்சனால ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு 10 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தாலே போதும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக பட்டாணி போட்டுக்கலாம். இது பச்சை பட்டாணி தான், ஸோ சீக்கிரமாக வெந்துடும். அதோடு சேர்த்து பன்னீரும் போட்டுக்கலாம். பன்னீர் ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக மிளகாப்பொடி, மஞ்சப்பொடிலாம் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துப்பாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம் தான். அது வேணுங்கிறத அப்படி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பன்னீரோட ஃபுல் டேஸ்ட்டும் இருக்கும். ஆனால் நான் அப்படியே பச்சையாகவே போட்டுருவேன். கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. எல்லாமே சேர்ந்து கொதித்து வரட்டும். கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரப்போ லாஸ்ட்டாக இங்கே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சைடில் கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி நல்லா கையில் நசுக்கி ஒரு போட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தியோட பூரியோடு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மேலே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது. வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.